வெல்கம் டு கலைகள் இடம் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளூ பிரிண்டில் நம்ம பார்க்க போகிற போர்ஷன் பாருங்கள். ராஷ்டிரபாஷா விசாரத் உத்ராரத்தோட February 22 கொஸ்டின் பேப்பர் வித் நம்ம August 22 ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா February 22 கொஷின் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க போர்ஷன்ஸை நீங்கள் தரோ பண்ணுங்கள், ஓகேவா? இந்த கொஷின்ஸில் மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டு ஃபெப்ரவரியில் கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணலாம், ஓகே? இப்போ ஃபஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சாகித் வியக்கியா கீஜியே. இப்போ இது மொத்தம் வந்து உங்களுக்கு டோட்டல் மார்க்கு இந்த பேப்பருக்கு 100 மார்க்கு. இந்த ஃபஸ்ட்டு ரோமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. ஒரு இஆர்சிக்கு 8 மார்க்கு. ஆனால் இஆர்சி உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இஆர்சி கொடுத்துருக்காங்க? 10 இஆர்சி இருக்குது. 10ல் எனி 5 அப்படின்னு உங்களுக்கு அவங்க தரலை. எப்படி கேட்டிருக்காங்க? இது இல்லை இது ஆல இந்த இஆர்சி இல்லை இந்த இஆர்சி, இந்த இஆர்சி இல்லை இந்த இஆர்சி, இந்த மாதிரி தான் நம்ம யா மீன்ஸ் ஆர் அல்லது இந்த மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம், ஓகேவா? இந்த ரெண்டுலேருந்து தான் நீங்கள் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம ஆஃப் போர்ஷன் படிக்கவே முடியாது. ஏன்னா இது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது இல்லை இது இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ்ட் ஒன் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். இப்போ இது ஒன்று ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு போர்ஷன்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பாதி இந்த கொஷின் எடுத்துருக்கலாம், செகண்ட் ஹாஃப்லேருந்து அடுத்தது எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க சஃபில் பண்ணி லாஸ்ட்டு வரைக்குமே என்ன பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் லெசன் வரைக்குமே எடுப்பான். இப்போ நம்ம லாஸ்ட் லெசன் படிக்கலை, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் நம்ம இதில் பொறுத்தளவுக்கு இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நமக்கு இது இல்லை இது, இது இல்லை இதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும். எது வரைக்கும்னா ஃபுல்லாகவே நம்ம இருக்கிற ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க எல்லாமே படிக்கணும், ஓகே? ஆதுனிக் காவிய கண்ட, உருது காவிய கண்ட, ஏன்னா எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. பிராச்சீன் காவிய கண்ட எல்லாத்துல இருந்துமே இங்கே வந்திருக்கு. நான் பேஜ் நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 9லேருந்து கேட்டிருக்காங்க. 25 அதர்க தான் கேட்டிருக்காங்க. நிஜ் பாஷா உன்னதி 9, அதாவது இது நான் சொல்கிறது வந்து பேஜ் நம்பர் வந்து சரவணா கைடில், ஓகே? இந்த கைடில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 9 கேட்டாங்க. நிஜ் பாஷா கேட்டாச்சு. அடுத்தது அதர்க தான் கேட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சசி முக்பர். அடுத்தது மே நா வக் ஜோ சொப்ன பர் யா ரவ் தோ दोनों जहान तेरी मोहब्बत मन मस्त हुआ तब मारे पका सिर ऊपर राखी होम कुछ, ஓகே? இது பேஜ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பழைய கைடுங்கிறனால எனக்கு பாதி பேஜ் கிடைக்கல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மார்க் பண்ணி வச்சுருங்க. அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கதை தரோ பண்ணுங்கள். தென் தேரக் வருஷ வியத்தித் 174 பஞ்சவட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? வி அத்தியந்த அதுப்த வாசனா. இப்போ இந்த 10லேருந்து நீங்கள் 5 எழுதணும். அது இந்த 2லேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத முடியும். ஏதாவது ஒரு 5 அப்படின்னு கிடையாது, ஓகே? இப்போ நீங்கள் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரோமன் பார்த்தீங்கன்னா சரண் கா பினா பங்க் கியே கின்ஹீம் 4 தோகாம் கோ பூரா கீஜியே. இப்போது நம்ம கொடுத்துருக்கிறது மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா 6 தோகா கொடுத்துருக்காங்க. 6ல் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டியது 4 தோகா வந்து எழுதணும். மொத்தம் நம்ம படிக்க வேண்டியது நீங்கள் வந்து கண்டஸ்த பாக் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 கண்டஸ்த தோகு இருக்குது. 3 ஆத்தரோட கண்டஸ்த தோகு இருக்குது. கபீர் இருக்குது, ரஹீம் இருக்குது அண்டு பிகாரி, 3 பேரோடது கண்டஸ்த தோகை இருக்குது. இப்போ இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கபீரோடதுலேருந்து 2 கேட்பாங்க எப்போது, ஓகே? அப்போது நீங்கள் மொத்தம் 4 அட்டன் பண்ணணும். அப்போது இதில் 3 ஆத்தரில் எனி 2 ஆத்தர் தரோவாக ஒன்று கபீர் ரஹீம் படிங்க, இல்லை கபீர் பிகாரி படிங்க, இல்லை ரஹீமும் பிகாரியும் படிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி டோட்டல் அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? இதில் ரஹீமோடதில் 10 பீகாரியோட 10 20. இந்த 20ல் நீங்கள் இந்த 20ல் இந்த 4 மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கும்? 16 இருக்கா? அந்த 16 தரவு பண்ணிட்டீங்கன்னா 4 அட்டன் பண்ணிடலாம். டோட்டலாக நீங்கள் 30 படிக்கிறதுக்கு இந்த 16 எனி 1 16, ஓகே? ஃபஸ்ட்லேருந்து கபீரும் ரஹீமும் சேர்ந்து 16 படிங்க, இல்லை ரஹீமும் பீகாரியும் சேர்ந்து 16, இல்லைன்னா
இங்கே யார் பீகாரியும் கபீரும் சேர்ந்து 16 ஓகேவா. எனி டூவில் நீங்கள் டூ தோகை டூ ஆத்தரோட தோகா இங்கே வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. ஓகே, இங்கே வந்திருக்கிறது நான் படிச்சிருக்கேன் பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஜோ ஜல் வந்துருச்சு, இது வந்து கபீர் தோகை. சாக் கை இது கபீர் தோகை. ஓகே, இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5ம் இங்கே 3 and 5 வந்து வந்துருச்சு. கபீர் கே தோகையில் 3 and 5 கேட்டாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஹீம் கே தோகையில் பாருங்கள் 3 and 6 இது ரெண்டாக ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒன்று கபீர் ரஹீம், இல்லைனா ரஹீம் பிகாரி, இல்லைனா பிகாரி அண்டு கபீர். ஓகே, அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா 4 வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் 6ல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 4 கேட்டிருக்காங்க, பீகாரியில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவி பரிச்சை தேதே ஹுயே கிசி ஏ கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 3ல் நீங்கள் எழுத வேண்டியது 1 தான். ஓகே, இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது 1க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 15 மார்க். ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கிடைக்கும். இப்போ எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கத பாருங்கள், அதை ஒமிட் பண்ணிடுங்க. பிரேம் மாதுரி, வீர் பூஜா, ஜான்சி கி ராணி இந்த 3 வந்து கேட்டாச்சு. இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கேட்கல, அப்போ அந்த கவிதா கா சாரான்ஸ் எஸ்ஏ வந்து படிக்கணும். எதெல்லாம் பாருங்கள், பிரேம் மாதுரி கேட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோமன் பாருங்கள், 3rd வந்து கவி பரிச்சை தேதே ஹுயே கிசி ஏ கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே கொடுத்துருக்காங்க. 15 மார்க்கு. 3 கொடுத்து எனி 1 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிரேம் மாதுரி, வீர் பூஜா, ஜான்சி கி ராணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் கேட்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்கல்ல 64 வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் எதெல்லாம் ஒமிட் பண்ணோம், பிரேம் மாதுரி, வீர் பூஜா ரெண்டையுமே விட்டுட்டு இதில் நீங்கள் படிக்கிறது ஸ்வதேஷ் பிரேமோ, விப்ளவ் காயன் இந்த 2லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, வீர் பூஜாலே பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, சமதர்சி பகவான் இருக்குது, கைதி ஒரு கோகிலா இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து பேராகிராஃபும் கேட்பாங்க. ஓகே, அப்போ இந்த 4 லெசன் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 லெசன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு எஸ்ஏ வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிசியே கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கியே, இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 மார்க்கு. எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். தேரே பந்தே மே ஹம் குதா ஜான்தாக அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பரிந்தே கி ஃபரியாத். அடுத்தது தோனோம் ஜஹான் தேரி மொஹபத் இந்த 3 எஸ்ஏ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த உருது காவிய கண்ட இருக்குல்ல, இதுலேருந்து தான் அடுத்த எஸ்ஏ வருது. ஓகேவா, இப்போ இதில் 4 ஃபஸ்ட்டு 4 வந்து தரவு பண்ணிடுறீங்க. இங்கே அதுக்கு முந்தின 3rd ரோமன் லெட்டருக்கு 4th ரோமன் லெட்டருக்கு உருது காவிய கண்டு இதுலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்துருச்சு அண்ட் பாருங்கள் 5th ஒன் கேட்டாங்க அண்ட் 6th ஒன் அதுவும் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஒன் கேட்டதுனால 2, 3, 4 நீங்கள் படிக்க வேண்டியது. இப்போ 9 இருக்குது, 9லேருந்து எப்படி பிரித்து கேட்பாங்க அப்படின்னா 3 3 கேட்கலாம். இப்போ இந்த 3லேருந்து நமக்கு 1 கண்டிப்பாக அவங்க எடுத்து ஆவாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃபஸ்ட்டை விட்டுருங்க. இந்த 1, 2, 3 மேக்ஸிமம் இதையும் வேண்டாம், இது வந்து சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 and 3 கண்டிப்பாக தரவு பண்ணிடுங்க. இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அங்கே இருக்கும். ஓகேவா, இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இந்த 3யுமே கேட்காம 4th லாஸ்ட்டு வரைக்கும் கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த 4த்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஆத்மி நாபாவும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த ரோமன் பாருங்கள். பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மண் கா சித்திரன் கீஜியே. இப்போ லக்ஷ்மணனை பற்றி கேட்டிருக்காங்க. இல்லை அல்லது யா இதில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். பஞ்சவட்டியிலேருந்து தான் கேட்பாங்க. மீதி இருக்க 5th ரோமன் லெட்டரும் 6th ரோமன் லெட்டரும் 5th and 6th ரோமன் லெட்டர் உங்களுக்கு பஞ்சவட்டி போர்ஷன்லேருந்து தான் வரும். ஆனால் கொஷின்ஸை பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. யா இது அல்ல இது, இவங்களை பற்றி இல்லை வேறவங்கள பற்றி அப்படி கேட்கணும். சரியா, பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மண் கா சித்திரன் கீஜியே கேட்டிருக்காங்க. இல்லைன்னா சூர்பனகா கா சரித்திர சித்திரன் கீஜியே. ஓகே, சூர்பனகா பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 2ல் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா, 2 கொடுத்து இப்படி தான் 2 கேட்பாங்க.
பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சவட்டி எடுத்தோடனே இஆர்சி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து 2 இஆர்சி கேட்டிருக்காங்க பாருங்கள். Februaryயில் 3ம் 8ம் கேட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் 1 அட்டன் பண்ணணுன்னா இந்த மொத்த எவ்வளோ இருக்குது 17 இருக்குது. இதுலேருந்து பாதினா எவ்வளவு 9 வரைக்கும் 9க்குள்ளேருந்து 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போ 9க்குள்ளே தரவு பண்ணிக்கோங்க. ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் கொஷின் இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே வந்து இந்த பஞ்சவட்டியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பஞ்சவட்டியில் பாதி கொஷின் 9 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 8 மார்க் உங்களுக்கு தரவாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மொத்தம் நமக்கு இருக்கதே எவ்வளோ தான் 4 தான் இருக்குது. இதில் யாரெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க பஞ்சவட்டி கே லக்ஷ்மண் கே யாரெல்லாம் கேட்டாச்சுன்னு பாருங்கள். லக்ஷ்மண் கேட்டாங்க, லக்ஷ்மண் அண்டு சூர்பனகா 2 கேட்டாச்சு. லக்ஷ்மண் அண்டு சூர்பனகா கேட்டாச்சு. அப்போது இதில் இன்னும் யாரெல்லாம் கேட்கலன்னு பாருங்கள். பஞ்சவட்டிக்கு ஆதார் पर लक्ष्मण एवं सूर्पनखा के बात विवाद का चरित्र चित्रण. ஓகே, சித்திரன் கீச்சியங்க பாத் 2 பேருக்கும் இடையில நடந்தது என்ன, லக்ஷ்மணுக்கும் சூர்பனகாவுக்கும் இடையில என்ன நடந்துச்சு. இல்லை கண்ட காவிய கி திருஷ்டி சே பஞ்சவட்டிக்கா வர்ண கீஜிய. இந்த 2 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 3 and 4. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க 6th ரோமன் பாருங்கள். பஞ்சவட்டிக்கு ஆதார் पर राम का चरित्र चित्रण कीजिए. இல்லை அல்லது पंचवटी का प्रधान पात्र आप किसको मानते हैं, तर्क संगत उत्तर प्रस्तुत करें. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டோட்டல் 4 தான் இருக்குது. திருப்பி பார்த்துக்கோங்க. இந்த 4 தான். இந்த 4லேருந்து 2 கேட்டாச்சு. இதெல்லாம் ராம் கேட்டாங்க, ஃபஸ்ட் 1 கேட்டாங்க. அடுத்தது இந்த 4th கேட்டாச்சு. அப்போ 2 and 3 நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த 2 இதில் ஏதாவது 1 இருக்கும். அப்போ இந்த 2ம் படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இதுலேருந்து கூட 1 கேட்டுடலாம். அதனால் 2 and 3 கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். இந்த 2லேயே நீங்கள் 1 தான் படிப்பீங்க. 2 வந்தால் சந்தோஷம். சப்போஸ் இதில் 1 தான் வந்துச்சுன்னா நீங்கள் 1 தான் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ என்ன பண்ணிடுவீங்க, 1 மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்ம சொல்கிற போர்ஷன் 2 கொஷின் தான் இருக்குன்னா அந்த 2யுமே என்ன பண்ணிடுங்க, தரவு பண்ணிடுங்க. இந்த டிப்பனி நீங்கள் எழுதிடலாம். 10 மார்க்கு, இதுக்கு 15 மார்க்கு. ஓகே, சூர்பனகா லக்ஷ்மண் அந்த கொஷினுக்கு, சரித்திர சித்திரனுக்கு 15 மார்க்கு, டிப்பனிக்கு 10 மார்க்கு. ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட் பேப்பர். ரொம்பவே ஈஸி விசாரத் உத்தரார்த்த பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வைவாவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, வைவா கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட்பாங்க. வைவா கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாகவும் காமன் கொஷின்ஸும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு போர்ஷன் ரிலேட்டடும் அவங்க கேட்பாங்க. விசாரத் உத்தரார்த் பேப்பர் 2 பாருங்கள். फर्स्ट रोमन किन 4 अवतरणों की संदर्भ साहित्य व्याख्या कीजिए. இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் இது வந்து சரவணா கைடில். இங்கே எதெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஓரலாக ஷார்ட்டாக சொல்கிறேன். आग कितनी कठोरता है. सेकंड 1 किंतु उन्हें कोई ऐसा साहस का काम ना करना चाहिए. तुम सुंदर हो ओग. 4th कुमार विनय गुप्त कूल का. 5th 1 अभाव्यति. ओके, अभाव्यवधि சொல்லுவோம்ல, अभाव्यति लघुना में मनुष्य. 6th 1 स्त्रियों के इस बलिदान का भी कोई मूल्य नहीं. இந்த 6 இருக்குது. இதில் நீங்கள் எழுத வேண்டியது எத்தனை 4. இந்த 6 ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த 6 நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் பாருங்கள். நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன்ஸு தித்திய பத்திர உங்களுக்கு அங்கேருந்து இருக்கும். இங்கேருந்து படிக்கணும். ஓகே, தித்திய பத்திர இதுதான் செகண்ட் பேப்பர். இங்கேருந்து நம்ம சாப்டர் பார்த்திங்கன்னா துருவஸ்வாமினி, பிராச்சீன் பாரத் கா இதிகாஸ், சூரியோதய். இந்த 3 சாப்டர்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சந்தர்ப்ப சாகித் கீஜியே 1லேருந்து 30 இருக்குது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும், 1லேருந்து 15 படிங்க, இல்லை 15லேருந்து 30, ஃபஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப். இந்த கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் 15 படிங்க, இல்லை செகண்ட் ஆஃப் 15 படிங்க. அடுத்தது செகண்ட் பாருங்கள், சரித்திர சித்திரன் கீஜியே. இப்போ இதில் உங்களுக்கு யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கின்கின் 2 அவதரணம் கி சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியா கீஜியே. திரும்பவும் வந்து உங்களுக்கு இஆர்சி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 20 மார்க்கு, 4 5 20. அடுத்தது 2 திரும்பவும் வந்து 2 இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொத்தம் டோட்டல் 4 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து திரும்ப 2 எழுதணும். அதுக்கும் 5 மார்க்கு. அது எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆப் ஷமா கரேங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது
क्षत्रियों के कष्ट को शीतलता नहीं चाहिए एंड विभाग मानसिक कमजोरी है देन फोर्थ कवि समस्त देश समस्त विश्व का हुआ करता है இந்த மாதிரி இந்த ஃபோரும் கேட்டிருக்காங்க. இங்கே நான் பேஜ் நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பேஜ் நம்பரும் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சரவணா கைடில் ஓகேவா, இதில் சரவணா கைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 286, அடுத்தது 288, 294, 301, 307, 314 அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 337 ஓகே 337 இருக்குது. அடுத்து 349, 369, அடுத்து 382 இந்த மாதிரி 4 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதியை படிங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி பிரித்து படிங்க. இது ஃபுல்லாக தான் ஓகே, இந்த இஆர்சி ஃபுல்லாக தான், இதில் இந்த 30க்குள்ளே தான் இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே 332 வரைக்கும் இருக்குது பாருங்கள், 332 வரைக்கும் இருக்குது. ஆனால் வெயிட் இது வந்து இங்கேருந்து 337 அடுத்த இது ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கேருந்து இஆர்சி சூரியோதயம் இருக்குல்ல, இந்த இஆர்சிங்க இங்கே இருக்குல்ல, இதில் இருக்கிற இஆர்சி படிக்கணும். இதில் செகண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நம்மளுக்கு எங்கே வருது, துருவசுவாமினியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 20 மார்க்கு. இந்த 10 மார்க் வந்து நமக்கு அடுத்த சாப்டர் இருக்குல்ல, சூரியோதயிலேருந்து இஆர்சி வந்து படிக்கணும். இது வந்து 10 மார்க்கு இங்கே இருக்கும். இதுலேருந்து 10 மார்க் கேட்குறாங்க. இது எதெல்லாம் வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணுங்கள். மொத்த டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள், எத்தனை இஆர்சி இருக்கோ அதில் பாதி படித்தா போதும். இல்லை ஒரு ஃபஸ்ட்டு 5 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்து நமக்கு கேட்டுருவாங்க, அதை எழுதிடலாம் ஈஸியாகவே. சூரியோதயம் இருக்குது, சூரியோதயிலேருந்து தான் அடுத்த இஆர்சி கேட்டிருக்காங்க, இந்த 4 இஆர்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா துருவசுவாமினி யா ராம் குப்தகா சரித்திர சித்திரன். ஓகே இப்போ நமக்கு இது சூரியோதய்க்கு முன்னாடி தான் நமக்கு துருவசுவாமினி இருக்கும். இதில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மீதி இருக்கிறத நம்ம படிக்கிறோம். இப்போ துருவசுவாமினியும் ராம் குப்தா ரெண்டுமே கேட்டாங்க, ஃபஸ்ட்டு 2 கேட்டாங்க. அப்போது போன டைம் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுக்க பாருங்கள், S21 சந்திரகுப்தவும் ஷிகார் சுவாமி கேட்டிருக்காங்க. ஓகே அதனால் இந்த வாட்டி February 22 பார்த்திங்கன்னா துருவசுவாமினியும் ராம் குப்தா கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் எது கேட்கலாம், 3rd and 4th கண்டிப்பாக கேட்கலாம் ஆகஸ்ட்டுக்கு. அப்போ இதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பாருங்கள், 15 மார்க்கு. ஒன்று தான் எழுதணும், துருவசுவாமினி இல்லை ராம்குப்தா அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தரை பற்றி எழுதணும், அதுக்கு 15 மார்க்கு. அடுத்து கிங்கி 3 पर டிப்பனியாம் லிக்கியே. இப்போ மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து அதில் 3 எழுதணும், டிப்பனி எழுதணும். அதுக்கு 15 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். இப்போ இதில் பாருங்கள், போன வாட்டி கொடுத்துருக்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கேன். S21 போட்டிருக்குது செப்டம்பர், போன செப்டம்பர் வந்தது, செப்டம்பர் 21 வந்தது. February 22 பாருங்கள் கிங்கிம் 3 पर டிப்பனியாம் லிக்கியே. 3 டிப்பனி எழுதணும். மொத்தம் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்து அதில் 3 எழுதணும், 3 அட்டன் பண்ணணும். நீங்கள் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. சக்ராஜ், மிகிர்தேவ், மந்தாகினி, ஹிஜ்டா இவங்கெல்லாம் வந்தாச்சு. இவங்கெல்லாம் இங்கே மொத்தம் இருக்கதே 8ல் 4 ஆல்ரெடி கேட்டாங்க. அடுத்தது மீதி இருக்க 4 மட்டும் நம்ம படித்தா போதும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 21 எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புரோஹித் கேட்டிருக்காங்க, குப்படா கேட்டிருக்காங்க, அண்ட் மந்தாகினி கேட்டிருக்காங்க, அண்ட் கிங்கல். இப்போது நீங்கள் மந்தாகினி மட்டும்தான் 2 டைம் கேட்டிருக்காங்க. மீதி பாருங்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. இப்போ சக்ராஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கேட்டிருக்கிறதுல சக்ராஜி, ஆச்சாரியா, அடுத்தது கிச்சடா அண்ட் மந்தாகினி. இப்போ நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எதெல்லாம் பாருங்கள், புரோஹித், கோமா, குபடா, கிங்கல். இந்த 4ஐயும் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 3 கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இந்த 3ல் நம்ம சொன்ன இந்த 3ல் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே 4ல் 3 கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ரோமன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ டிப்பனி பார்த்துட்டோம், அதுக்கு 15 மார்க்கு. அடுத்த ஏகாங்கி கலாக்கி திருஷ்டி சே கிசி ஏக்கி ஆலோசனா தீஜியே. உதயன் இல்லைனா மாயோபிதா இதுதான் வந்து கேட்டிருக்காங்க February 22. இது வந்து நெக்ஸ்ட் வந்து எதுலேருந்து வரும், துருவசுவாமினி முடிஞ்சிருச்சு. துருவசுவாமினி இந்த சாப்டரோட டிப்பனியோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சூரியோதய். ஓகே சூரியோதயிலேருந்து கேட்பாங்க. சூரியோதய் டாபிக் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ இதுலேருந்து நமக்கு கேட்பாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கொஷின் பாருங்கள், உதயன் அண்ட் மாயோபியா
2 கேட்டாச்சு. அப்போ சூரியோதயில் உதயனும் மாயோபியாவும் கேட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், சூரியோதய் இல்லை த்ரிஷ்ய ஸ்ருங் இருக்குல்ல, த்ரிஷ்ய ஸ்ருங் அது கேட்கலாம். மீதி இந்த 3ல் ஒன்று கேட்பாங்க, இந்த 3லேருந்து ஒன்று கேட்கலாம். அப்போ இந்த 3ல் வந்துட்டு உதயன் கேட்டாச்சு. அப்போ 1 3, இங்கே வந்து 4 கேட்டாச்சு. 5 and 6 படிக்கணும். நீங்கள் படிக்க வேண்டியது 1 இல்லை 3 இந்த ஃபஸ்ட் ஹாஃபில். அதர்வைஸ் அது படிக்கல அப்படின்னா 5 and 6 படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த சாய்ஸ் இனி 2 1 இந்த 2 படிங்க, 1 and 3 படிங்க, இல்லைன்னா 5 and 6 எனி 2 வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக 1 வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். எனி 1 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, இந்த 1 கண்டிப்பாக நீங்கள் படித்த 2 கொஸ்டின்லேருந்து எனி 1 வந்து அங்கே இருக்கும். கிசி 2 पर டிப்பணியாம் லிக்கியே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிப்பணி இப்போ இது வரைக்குமே நம்மளுக்கு எங்கே வரைக்கும் 4th ரோம லெட்டர் வரைக்கும் இந்த 2மே எங்கேருந்து வந்திருக்கோம், நமக்கு துருவசுவாமினி. இந்த 3மே துருவசுவாமினி இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளுக்கு அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாருங்கள், இது வந்து நமக்கு சூரியோதய், இங்கேருந்து சூரியோதயம் ஆரம்பிக்குது. சூரியோதயில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏகாங்கி கலாக்கி திருஷ்டி சே கிசி ஏக்கி ஆலோசனா தீஜியே கொடுத்துருக்காங்களா, கீஜியே கொடுத்துருக்காங்க. இதில் 2 கொடுத்து 1 எழுதணும், 15 மார்க்கு. உதயன் அண்டு என்னது மாயோபியா கேட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இருந்து 1 கேட்பாங்க, இந்த பக்கம் இருந்து 1 கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஆர் செகண்ட் ஹாஃப். இப்போ போன டைம் சூரியோதய் அண்டு என்ன கேட்டிருக்காங்க, புஜ்தா தீபக் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது உதயன் ஆல்ரெடி இப்போ கேட்டாச்சு, சூரியோதய் அல்லனா த்ரிஷ்ய ஸ்ருங் படிக்கணும். ஓகே, 1 அதர்வைஸ் 3 இல்லைனா 4 கேட்டாச்சு. அப்போ 5 and 6 படிக்கணும். ஓகே, 5 and 6 இந்த வாட்டி படிக்க வேண்டிய எஸ்ஏஸ். ஒன்று இதில் இருக்க 2 எஸ்ஏ, இல்லைனா இதில் ஒமிட் பண்ணிவிட்டு படிக்க வேண்டிய இந்த 2 எஸ்ஏ. எது வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்து பாருங்கள், கின் 2 पर டிப்பணியாம் லிக்கியே. டோட்டல் உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2. ஓகே, இப்போ எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நிர்ஜர்னி, விபாண்டக் அண்டு ராஜேஷ் சர்மா அண்டு அபராச்சிதா, இந்த 4 வந்துருச்சு. 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து டிப்பணிக்கோட கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, நிர்ஜர்னி கேட்டாச்சு அண்டு விபாண்டக், இங்கே பார்த்தீங்கன்னா விபாண்டக் கேட்டாச்சு அண்டு ராதேஷ் சர்மா பாருங்கள் இங்கே கேட்டாச்சு. அடுத்தது அபராச்சிதா கேட்டாச்சு. இந்த பக்கத்துலேருந்து 2 கேட்பாங்க, இந்த பக்கத்துலேருந்து 2. ஓகேவா, அப்போ இப்போ 2 கேட்டிருக்கதை விட்டுருங்க, ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிங்க. நிர்ஜர்னி விட்டுருங்க. இப்போ மேக்ஸிமம் நிர்ஜர்னியும் இங்கே யாரும் கேட்டிருக்காங்க, அடுத்தது விபாண்டக் 7 கேட்டாச்சு. இதெல்லாம் 2 7 செகண்ட் அண்ட் 7th விட்டுட்டு மீதி இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். டோட்டலாக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எதெல்லாம் வந்திருக்கோ அதை விட்டுட்டு படிங்க. இல்லை செகண்ட் ஹாஃபில் இதில் கம்மியாக இருக்குது, ஒரு எஸ்ஏ வந்து ஒரு டிப்பணி கம்மியாக இருக்குது. அப்போ இதில் 1 விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், 2 விட்டுட்டு எதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த வாட்டி கேட்டிருக்கிறது பாருங்கள், ராதேஷ் சர்மாவும் அபராச்சிதாவும் கேட்டிருக்காங்க. இந்த 2ஐயும் விட்டுட்டு பாருங்கள். 14th and 17th விட்டுட்டு மீதி இருக்கிறத படிங்க. ஓகே, சந்திரிகா, சுதி இருக்குல்ல, கேஷவ், அதெல்லாமே படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிசி ஏக் பிரஷன் கா உத்தர் லிக்கியே. இப்போ 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 2லேருந்து எனி 1 வந்து நீங்கள் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு டாபிக் வந்து இண்டெக்ஸ்லேயே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஸ்த்ருத் உத்தர் தீஜியே கொடுத்துருக்காங்களா. பிராச்சீன் பாரத் கா இதிகாஸ் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஓகே, 405 இருக்குது இது கைடில். நீங்களும் அங்கே இண்டெக்ஸில் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஸ்டின் வந்து இங்கே இருக்கும். சிந்து இருக்கா, சிந்து காடி சமஸ்தா இருக்கா, அந்த கொஸ்டின் கேட்டாங்க. 415 பேஜில் இருக்குது. இது இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது ஹர்ஷவர்தன் கி மகான்தா கா வர்ணன் கீஜியே, அதுவும் கேட்டாங்க. ஹர்ஷவர்தன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதோ இருக்குது. மொத்த டோட்டல் இதில் எத்தனை கொஸ்டின், 15. 15லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் 8, அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப் 15 வரைக்கும் படிங்க. 8லேருந்து 15 இல்லை 1லேருந்து 18 வரைக்கும் படிக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னா இப்போ இதில் எதை மட்டும் விட்டுட்டு படிக்கணும். நீங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்க,
3 விட்டுருங்க, சிந்து வேண்டாம். அது இல்லாமல் மீதி இருக்க பேலன்ஸ் 7 படிக்கணும். இங்கே 13 விட்டுருங்க, 13 கேட்டாச்சு. 13 விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 13 ஹர்ஷவர்தன் கேட்டாச்சு. இங்கே சிந்து, இந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணிவிட்டு ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இப்படி படிங்க, இல்லைனா இங்கேருந்து படிக்கும்போது இதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இங்கே படிச்சிங்கன்னா இதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே, இதுலேருந்து இவ்வளோ படிச்சிட்டாலே உங்களுக்கு ஒன்று வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிசி ஏக் பர் டிப்பனி லிக்கியே. இப்போ 2 கொடுத்துருக்காங்க, 2லேருந்து எனி 1, மொத்தம் 5 மார்க்கு. தக்ஷினி பிரயாபிப், அது பிரயாபிப் அல்லது நாலந்தா விஸ்வவித்யாலை. இங்கே உங்களுக்கு இருக்குது பாருங்கள், டிப்பனி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் வந்து 30 இருக்குது. 30ல் இந்த பக்கத்துலேருந்து எவ்வளோக்கு வரும்? 1 கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இதில் எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எது கேட்டிருக்காங்க? தக்ஷினி பிரயாத்வீப் கேட்டாங்க. அப்போது போன டைம் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா சிந்து காடி சமஸ்தாக்கே பவன் நிர்மான் கேட்டிருக்காங்க போன டைம் செப்டம்பர் 21. இப்போ வந்து உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க 5th ஒன், சாரி 3rd ஒன், தக்ஷினி பிரயாத்வீப் 3rd ஒன் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் இந்த 15ஐயும் நீங்கள் படிக்கணும். 15ல் இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு படிங்க. ஓகே, போன டைம் எது வந்திருக்கு? தக்ஷினி பிரயாத்வீப் வந்திருக்குல்ல, 3rd ஒன்னை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிங்க. இல்லைன்னா இந்த பக்கத்தில் யார் கேட்டிருக்காங்க? நாலந்தா வித்யாலய் வந்திருக்கு இந்த வாட்டி. செப்டம்பரில் குரல்கி மகான்தா வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து நாலந்தா வித்யாலய் இந்த ஒரு 26th வந்திருக்கு. இப்போ இந்த 26th விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி படித்து தான் ஆகணும். 5 மார்க்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு சைடு படிச்சுக்கோங்க. இந்த 15 படிங்க, ஒமிட் பண்ணிட்டு 14 படிங்க, இல்லைன்னா இந்த 14 படிங்க, இதில் ஒமிட் பண்ணிவிட்டு நாலந்தாவை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இவ்வளோ தான் உங்கள் போர்ஷன். இதில் செகண்ட் பேப்பர் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3rd பேப்பர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க? செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிடும். அடுத்தது சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு வைவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, வைவா ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் மௌக்கிக் வைவா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, தரவு பண்ணிக்கோங்க. புக்கு பின்னாடியே உங்களுக்கு இருக்கும். இதை வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஓகே, மாத்திரை பிரவீன் கீழேன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் படிக்க வேண்டாம். இது வந்து பிரவீன் உத்ராரத்து எழுதுகிறவங்களுக்கு, உங்களுக்கு விசாரத் உத்ராரத்துக்கு இது மட்டும் படித்தா போதும். சரியா? விசாரத் அவர் பிரவீன் கேலியேன்னு போட்டிருக்கிறது 2 பேருக்குமே காமன். அதனால் 2 பேருமே படிக்கணும். பிரவீன் மாத்திரன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து எது படிக்கணும்? பிரவீன் மட்டும் படிக்கிறவங்க தான் இந்த கொஷின்லாம் படிக்கணும். நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் போல்டாக சொல்லுங்கள். அதே எழுதுறத வச்சும் உங்களுக்கு நேற்று என்ன எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இந்த வாட்டி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வைவானா எப்படி அப்படின்னு சொல்லி போவீங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. வைவா என்னென்னா நம்ம பேசுகிறத அவங்ககிட்ட பேசி காமிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் போல்டாக சொல்லுங்கள். நல்லாவே பண்ணுங்கள். படித்ததெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தப்பானாலும் பிரச்சனை இல்லை, அவங்க எதுவுமே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தரப்போகிறது இல்லை. ஓகேவா? இதுதான் உங்களோட வைவா அண்டு ராஷ்டிர பாஷா விசாரத் உத்ராரத் வந்து ஆகஸ்ட் 22 ப்ளூ பிரிண்ட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனும் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். பை.